உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்மளுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பலாம். கடந்த நாட்கள்ல கெரிசிம் மற்றும் ஏபால் இந்த 2 மலைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த 2 மலைகளை சேர்த்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2 மலைகளும் முக்கியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது இந்த மலையில நின்று கெரிசிம் மலையில நின்று ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையில நின்று சாபத்தையும் கூற வேண்டும். ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா, ஜனங்கள் சாபமா ஆசீர்வாதமா இந்த ரெண்டுல எதையாவது ஒன்றை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சூசிங் தெரிந்தெடுப்ப ஜனங்கள்கிட்டயே ஆண்டவர் விட்டுவிட்டார். எப்பொழுதுமே ஆண்டவர் எந்த ஒரு அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதே கிடையாது. அவரை நமக்கு முன்பாக இந்த வாய்ப்புகளை வைத்துட்டு நம்ம எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். உபாகமம் 30:15 வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதலித்து எழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். மோசே இவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்களுள்ள கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார்கள் என்று அறிந்திருந்தபடியினால அதற்கு முன்பாக இந்த காரியங்களை அவர் கட்டளையாக சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. ஜீவன் எங்க இருக்கோ அங்க ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அது மரணத்தை கொண்டு வருகிறது. அதாவது சாபம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும்போது அது மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்குது. ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அப்புறம் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். மறுபடியும் வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம், அவரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பதுதான். அவருக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பா அவரிட்ட கட்டளைகள் நியாயங்களை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம். இந்த கெரிசிம் மலை ஏபால் மலை இதைதான் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூசிங் எதை நம்ம இன்றைக்கு தெரிந்தெடுக்க போகிறோம். இப்ப இந்த தெரிந்தெடுப்பு நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய அடையாளம் எல்லாத்தையுமே இது உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 9:23 விதமாக சொல்லியிருக்கிறாரு. ஒருவன் என் சீஷனாய் இருக்க விரும்பினால் அனுதினமும் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் நம்ம இருக்கணும்னா தினம் நம்ம ஒரு முடிவோடு கூட இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் கிறிஸ்துவை பின்பற்ற போகிறேன். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்கும்
நான் கீழ்ப்படிய போகிறேன். அவருக்கு நான் கற்றுக் கொடுத்த, உபதேசித்த ஒவ்வொன்றுக்கும் நான் என்னை அர்ப்பணித்து அதன்படி வாழப் போகிறேன். அப்படின்னு நம்ம முடிவெடுப்பது மிக மிக அவசியமா இருக்கு. அதுதான் அதோட அர்த்தம். சிலுவை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதோட அர்த்தம் அதுதான். அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. இந்த தீர்மானம் நம்ம வாழ்க்கையில அஹ் சமாதானத்தையும் ஒரு நிலைப்பு தன்மையும் கொண்டு வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதம் சொல்லுது, உபாகமம் 3:5-6 வரைக்கும் பார்க்கும் பொழுது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன்னுடைய வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சரியான, நேர்மையான, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வேணும்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தெரிந்தெடுப்பு, சூசிங். தினமும் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் பொறுப்பெடுத்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறார். கடந்த நாட்கள்ல நம்ம இந்த ஏபால் மலையில சொல்லப்படக்கூடிய சாபங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல 2 சாபங்கள் பத்தி தான் நம்ம பார்த்தோம். அதாவது, ஒன்று, விக்கிரக ஆராதனை கூடாது. அடுத்தது, தகப்பனையும் தாயையும் தூஷிக்க கூடாது. அது மிகுந்த ஒரு சாபத்தை கொண்டு வரும். அடுத்ததா பார்த்தா, உபாகமம் 27:17 பார்க்கும் பொழுது, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அப்ப நமக்கு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு இடம் வாங்குறோம். அதுல ஒரு நாளும் நம்மளுடைய எல்லையை தாண்டி அடுத்தவங்க இதுல கல்லு போடுவதோ, அந்த எல்லைய கொஞ்சம் திருடுவதோ, அதுல அப்படி அதை சேர்த்து மத்தவங்களோட இடத்த சேர்த்து கட்டுவதோ, அது சாபத்தை கொண்டு வரும். இப்ப ஆஹ் இது இந்த உபாகமம் 27 சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம நல்லா ஆழ்ந்து பார்த்தா, 10 கட்டளைகள் யாத்ராமம் 20 சொல்லப்பட்ட 10 கட்டளையோட பொருந்தி போகும். அதாவது முதல் 4 கட்டளை ஆண்டவரை பற்றியது. ஆண்டவருக்கு எப்படி நம்ம இருக்கணுங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது கட்டளை பெற்றோர் கீழ்ப்படியணும். மிச்சம் 6-10 வரைக்கும் பாத்தீங்கன்னா, மற்றவர்களோடு, பிறரோடு இருக்கக்கூடிய நம்முடைய உறவை குறிக்கக்கூடியதா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா கண்டிப்பா சாபம் வரும். இப்ப சொல்லப்படுகிறது, இந்த 17வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தா, மற்றவர்களோடு உள்ள நம்முடைய உறவை பற்றி தான் சொல்லுகிறது. இப்போ 18வது வசனத்துல, குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். வழி தெரியாதவர்கள், வழி அறியாதவர்கள், வழியை கிரகித்து கொள்ள முடியாதவர்கள், வாழ்க்கையை குறித்து அறியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை வழி தப்ப செய்யவே கூடாது. அப்படி செய்யும் பொழுது அது ஒரு சாபமாய் மாறும். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிறவர்கள், தகப்பன் இல்லாதவர்கள், கணவன் இல்லாத பெண்கள், இவர்களை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய நியாயத்தை மாற்றக்கூடாது. அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிறவங்களா இருந்தா அவங்க கூலிய அவங்களுக்கு சரியானபடி கொடுக்க வேண்டும். அவர்களை மோசமா நடத்தக்கூடாது. அதே போல தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவங்களுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது. அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க கூடாது. விதவையாய் இருந்தால் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க கூடாது. இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக சாபத்தை கொண்டு வருவார். தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதே போல மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தி ஆகிய தன் சகோதரியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இப்ப அதாவது உறவு முறைகள், தேவன் ஏற்படுத்தின உறவுகள்ல ஒரு ஆண் பெண் அவர்கள் இணைவதும்
அந்த உறவு முறை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பிளட் ரிலேஷன்ஸ், அதை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக ஆண்டவர் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தகப்பனுடைய மனைவி, அப்ப தாய் ஸ்தானம் வந்து விடுகிறது. அத ஒரு நாளும் அவங்களோட சயனிக்க கூடாது, மிருகத்தோட சயனிக்க கூடாது. இப்படி ஒவ்வொரு இந்த கட்டளைகள் இன்னைக்கு தேசத்துல மீறப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். துணிந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்வது கண்டிப்பாக ஒரு விளைவை கொண்டு வருகிறது. your choosing will bring your consequences. அதாவது நம்ம எதை தெரிந்தெடுக்கிறோமோ அதோட விளைவுகளை நம்ம தான் அனுபவிக்கணும். அதை மாற்றவே முடியாது. ஒரு பாலை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா கீழே தான் வரும். அதோட விளைவு அதுதான், கீழே விழும். ஏன்னா இது ஒரு சட்டம், இயற்கையாக இருக்கக்கூடிய விதி. அதே போலதான் ஆவிக்குரிய மண்டலத்திலையும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் ஒரு விளைவை கொண்டு வரும். அப்ப சாபத்தை கொண்டு வரக்கூடிய அந்த உறவு முறைகளை நம்ம எந்நாளும் தவிர்த்து விடுவது மிக மிக உத்தமம். இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி தவறான உறவுகளுக்குள்ள போனவர்களை பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல நல்லா இருக்க மாதிரிதான் இருப்பாங்க, தெரிவாங்க. அந்த உறவுகள் தவறான உறவுகளை மறைத்து விட்டதா நினைப்பாங்க. ஆனா அதோட விளைவுகளை கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்கொள்ளதான் வேண்டும். தப்பவே முடியாது. இது சாபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒளிப்பிடத்திலே 24வது வசனம், ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதே போல 25, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஏன்னா தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட யாரையும் நாம் கொலை செய்யவே கூடாது. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தக்கூடாது. அது அடுத்தது. அவங்களிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை, ஆனா அவங்களுடைய ரத்தத்தை சிந்தினால் கண்டிப்பாக அதன் மூலமாக ஒரு சாபம் வரும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்ப இது கட்டளை, லா, சட்டங்கள். இத நம்ம கடைபிடிக்காமல் போனால் கண்டிப்பாக சாபம் வரும். அப்ப இத தெரிந்தெடுக்காமல் விடுவதும் நம்ம கையில இருக்கு. ஆனா இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவங்களை செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன் அப்படின்னு நம்ம தெரிந்தெடுத்தால் உபாகமம் 28ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்ம மேல பலிக்கும். இந்த கெரிசிம், ஏபால் மலைகளுக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்குறோம், அதுலதான் எல்லா ஜனங்களும் நிப்பாங்க. அந்த 2 மலைகள் பக்கத்துலயும் 6 கோத்திரங்கள் நின்று இந்த காரியங்களை சத்தமாய் வாசிப்பாங்க. சபையாருக்கு இது தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த உபாகமம் 27வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட சாபங்கள் நீங்கள் வாசிக்காமல் இருந்திருந்தால், இல்ல வாசித்தாலும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு அதை சத்தமாய் சபைக்கு சொல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் தானாய் வந்துரும். அப்ப கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது சாபம் வருகிறதுங்கிறது நம்மளுக்கு முதல்ல அதுதான் தெரிஞ்சிருக்கணும். ஆபத்துகள் அது முதல்ல தெரிந்திருக்கணும். அப்பதான் நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ அதனால இன்றைக்கு இந்த சாபங்களை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய தலைமுறைகள்ல இப்படிப்பட்ட பாவங்கள் நிகழ்ந்திருந்தால், விக்கிரக ஆராதனையோ, தகப்பன் தாயை தூஷிப்பதோ, பிறருக்கு விரோதமாக உறவு முறைகள்ல தவறான உறவு முறைகள் இருந்தாலோ, பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகளுடைய நியாயத்தை புரட்டி இருந்தாரோ, கொலைகள் நடந்திருந்தாலோ, அதன் மூலமாக சாபம் வருகிறது. அப்ப அவங்க செய்த சாபம் அதை அறிக்கை செய்யாமல், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம, அதை சரிபடுத்தாமல் இருந்திருந்தால், ஆண்டவர் அந்த சாபத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்து உணர்த்துவார் என்றால், உங்களுடைய தலைமுறைகள்ல இப்படிப்பட்ட பாவங்கள் நடந்திருக்கிறது என்று நீங்க உணர்த்தப்படுவீர்களானால்,
ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எங்களுக்காக அப்பா சிலுவையில மரித்தீர், உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர், சாபங்களுக்காக மரித்தீர், அந்த சாபங்களை எடுத்து போடும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி அருளும் என்று சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த கால வேளையில கெரிசிம் ஏபால் மலைகளை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களிலே ஏபால் மலையில நின்று கொண்டு சொல்லப்பட்ட சாபங்களை குறித்து நாங்கள் முதலாவது பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, அந்த சாபங்கள் உண்மை, நிஜம், அது இன்றும் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறைகள்ல விக்கிரக ஆராதனை, தாய் தகப்பனை தூஷித்த காரியங்கள், அப்பா உறவு முறைகள்ல ரொம்ப கேஷுவலா நடந்து கொண்ட காரியங்கள், அப்பா உறவு முறைகளை அவமானப்படுத்தி ரொம்ப கேவலமாக நடந்த காரியங்கள், அப்பா அதே போல கொலை பழிகள் எங்களுடைய தலைமுறைகள்ல இருந்தால் தேவனே அதை எங்களுக்கு காண்பியும், உணர்த்தும் அப்பா. ஒரு தரிசனமோ ஒரு சொப்பனமோ ஏதோ ஒரு காரியத்துல எங்களுக்கு அந்த சாபங்கள் கிரியை செய்கிறதா இருந்தால் அதை எங்களுக்கு காண்பிப்பீராக. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். சிலுவையிலே எங்களுக்காக மரித்தீர், இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கும்படி உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரே, அந்த ரத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ரத்தம் எங்கள் தலைமுறைகளை கழுவட்டும், எங்கள் சந்ததிகளை கழுவட்டும் அப்பா. நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போகும் பொழுது எங்கள் சந்ததிகளுக்கு சாபம் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த சாபத்திற்கு நீங்களாக்கி எங்களை விடும். கவனமாக கட்டளைகளை கைக்கொள்ள, ஆண்டவரே, நாங்க ஜீவனை தெரிந்து கொள்ள இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வழிகளை சீர்படுத்தும், செவ்வைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.